புதிய வருஷம் தந்ததுக்காக நன்றி, குடும்பம் தந்ததுக்காக நன்றி, வேலை தந்ததுக்காக நன்றி, நல்ல உயர்வை தந்ததுக்காக நன்றி. இன்னைக்கு எத்தனை பேர் நன்றி சொல்றோம்? இன்னைக்கு யாருமே சொல்ல மாட்டோம். எப்பவுமே எந்நேரமோ தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்துபடி பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் பட்டணத்துக்கு அழகா எழுதியிருக்கார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு நன்றி சொல்றேன். அவன் பசினாலும் தாகத்தினாலும் வருத்தத்தினாலும் சகல உபத்தினாலும் தெருவுக்கள் ஓரத்தில் வீதிகள் ஓரத்தில் அடிபட்ட ஒருத்தன் சொல்றான், இவ்வளோ ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஈவுக்காக நன்றி. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நம்ம சொல்றோமா? நல்லா சாப்பிட்றோம், 3 வேளை நல்லா சாப்பிட்றோம், நல்ல உடைய போறோம், நல்ல வேலைக்கு போறோம், ஆனா தேவனை திரும்பி நன்றி சொல்ல மாட்டோம். தாவீது சொல்ற சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 2வது வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ எப்பொழுதும் மறவாது. உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் மறவாது, மரணம் வரையும் பரவாது. அல்லேலூயா.